Hi friends, வணக்கம். வெல்கம் டு Vani Cooking and Lifestyle. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கிற சீஸ் ரெசிபி பார்க்க போறோம். மினி சீஸ் இட்லி பார்க்க போறோம். ரொம்ப சூப்பரா டெலிஷியஸா சீஸியா இருக்க போது வாங்க அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காம Subscribe பண்ணிருங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிருங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட்ல இட்லி நம்ம மினி இட்லியை ரெடி பண்ணிக்க போறோம். அதுக்கு பிளேட்ஸ்ல எண்ணெய் தடவிக்கலாம். இப்போ அதில் மாவு கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. நம்ம இது மேலே சீஸ் வைக்க போகிறோம். அதனால் கொஞ்சமாக மாவு கம்மியாகவே ஊற்றிக்கோங்க. இப்போ இதில் ஒரு 3/4 ஸ்பூன் போல் நான் ஊற்றிருக்கேன். இப்போ இதில் மேலே சீஸ் ஸ்லைஸாக கிடைக்குது இல்லைங்களா, அதை நான் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி அதில் சென்டரில் வச்சிடுறேன். இல்லை நம்ம துருவன சீஸ் வைக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் வச்சுக்கலாம். வச்சு இதை நம்ம ஸ்டீம் பண்ணி இட்லி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ குக் பண்ண இட்லியை நம்ம மசாலாலாம் பரட்ட போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதும் கடுகு பொரிய விட்டுருக்கோம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் அதில் கொஞ்சமாக கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு க்ரன்ச்சியாக நல்லாயிருக்கும். அது லைட்டாக ஒரு 2 நிமிஷம் ஆனதும் அதில் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. வெங்காயத்தை நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌனுக்கு நல்லா நம்ம வதக்கிக்க போகிறோம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் அதில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். அதோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். அதோட பச்சை ஸ்மெல் போனதும் அதில் நம்ம தக்காளி சேர்க்க போகிறோம். தக்காளி நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை சேர்த்துக்கோங்க. அதோட கேப்சியம் கொஞ்சமாக குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கேரட் அதோட கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் ஆப்ஷனுங்க, நமக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. சேர்த்து அதை நல்லா வேக விடுறதுக்காக ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் நம்ம குக் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 3 மினிட்ஸ் கழித்து அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு 5 மினிட்ஸ் நம்ம மூடி வச்சு நல்லா குக் பண்ணிக்கலாம். நல்லா இப்போ நம்மளோட வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். காரம் நம்ம உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்தளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 1/2 ஸ்பூன் சில்லி சாஸும் 1/2 ஸ்பூன் ரெட் சில்லி சாஸும் சேர்த்துருக்கேன். நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இது டக்குன்னு அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் கொஞ்சம் நல்லா டக்குன்னு கறிடுங்க. அதோடவே கூட 2 ஸ்பூன் போல் டொமேட்டோ கெச்சப் சேர்த்துருக்கேன். நல்லா ஒரு புளிப்பு, நல்லா ஒரு இனிப்பு, அந்த மாதிரி நல்லா மிக்ஸ்டு ஃப்ளேவராக இருக்கும், நல்லாயிருக்கும். நல்லா அதை மசாலாலாம் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுங்க. சேர்த்து அதில் நம்ம வேக வச்சுருக்கிற இட்லியை சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா உடையாமல் அந்த மசாலாலாம் இட்லியில் நல்லா பிளெண்ட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா அந்த மாதிரி எல்லா மசாலாவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள், கலர் எப்படி அட்டகாசமாக மாறிடுச்சு. ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கும். அவ்வளோதான், நம்மளோட சீஸ் மினி இட்லி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பராக ரொம்ப எம்மியாக இருக்க போகுது.
இப்போ இதை பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு அதை நம்ம சீஸை வச்சு கார்னிஷ் பண்ணிடலாம். குழந்தைங்க வந்து பார்த்தோன்னே பிளேட் வந்து காலி பண்ணிடுவாங்க. அவ்வளோ டேஸ்டியாக, பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இது ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.